வணக்கம். ஐ எம் டாக்டர் கருணாதேவி. நான் வந்து ஒரு சித்த மருத்துவர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நரகம். நரகம்ங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நரகம் அப்படின்னா என்னது? துன்பம். நரகம் அப்படின்னாலுமே என்னது? துன்பம். அந்த துன்பங்கள் ஒரு ஆன்மாவுக்கு எந்தெந்த வகையில் அந்த ஆன்மாக்கள் வந்துட்டு துன்புறுமோ அந்தந்த வகையாக அந்த ஆன்மாவுக்கு வந்துட்டு துன்பங்கள் வந்துட்டு நேரும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா நரகம். அங்கே வந்துட்டு எதுவுமே இருக்காது. வந்து இருட்டாக இருக்கும். என்ன, கண்ணும் தெரியாது, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, தாகம், பசி, களைப்பு, என்ன, அந்த உடல் சோர்வுனா என்னது? அந்த ஜீவனுக்கான சோர்வு. ஓகேங்களா? இதுதான் இது மட்டும்தான் அந்த அந்த ஆத்மா வந்துட்டு அங்கே இருக்கும் பொழுது அந்த நிலையில தான் அந்த ஆத்மா வந்து இருக்கும். அப்படியே அந்த ஆத்மா வந்துட்டு அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் நிம்மதியாக வந்துட்டு இருக்க முடியாது. நிம்மதியான என்ன? நிம்மதியானா இப்போது அது வந்துட்டு வந்து துன்புறுத்தப்பட்டுட்டே இருக்கும். புரியுதுங்களா? துன்பப்படுத்தப்பட்டுட்டே இருக்கும். யாரால? அங்கே இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள், அந்த அரக்கர்கள், சரிங்களா? அவங்களால அதை வந்துட்டு துன்பப்பட்டுட்டே இருக்கும். அந்த எங்கள் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லிக்கானா, ஒரு இந்த மனித ஆத்மாக்கள் அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? யாரை வந்து கூட்டிகிட்டு போவாங்க? அந்த சிவன் கூட இருக்கக்கூடிய, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சிவன் கூட இருக்கக்கூடிய அந்த தூதர்கள் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஆத்மா வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகுதா இல்லை நரகத்துக்கு போகுதா அப்படிங்கிறத என்ன, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்தவங்களா நம்ம யாருமே வந்து செயல்படலை. என்ன, அதுக்காக மட்டும்தான் இந்த பிறவியை வந்து கடவுள் வந்துட்டு கொடுக்குறாரு. ஓகேங்களா? நம்மள மாதிரி எண்ணற்ற கோடி ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்கு. எங்கே இருக்கு? அந்த அப்படிங்கிற அந்த நரகத்துலேயும் இருக்கு. ஓகேங்களா? என்ன, அப்போது அந்த பிறவி வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து பிறவி எடுக்கணும். அது மனித பிறவி வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிக்கணும். அந்த மனித பிறப்பை நம்ம வந்து வீணாக்கவே கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து வீணாக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நரகத்துக்கே போயிடுவோம். திரும்ப நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்ல, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனப்போக்கில் தான் வாழ்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வாழக்கூடாது. சரிங்களா? முக்தி பாதைக்கு நம்ம வந்து எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும். நம்ம அந்த இறைநிலையை சென்று அடைந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அந்த மாதிரி பாதையில் தான் நம்ம வாழணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய இந்த கலாச்சாரத்தை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். பண்பாடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்.
ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நரகம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பண்ணலை நான் அதுக்கு மாறா நம்ம வந்து செயல்படுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பிற ஜீவன்கள் வந்துட்டு துன்புறுது அப்படின்னா நமக்கு வந்து கர்மக்கள் சேரும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி கர்மக்கள் சேரும் பொழுது தான் நமக்கு திரும்ப வந்து இந்த இந்த நரகத்துக்கே நம்ம போகிற மாதிரி ஆகிடும். என்ன இப்போது இப்போ நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். இப்போ நரகம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு சீர்தடங்கள் புரியுதுங்களா? சீர்தடங்கள்னா என்ன? சீடு நம்ம பொண்ணு வந்து அதை வந்து சீர் பிடிச்சி அதில் வந்துட்டு ஒரு வாடை வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வாடை தான் அந்த நரகத்துடைய வாடை வந்துட்டு அதுதான். அந்த வாடையை அந்த 10 மைல் தொலைவில் வந்துட்டு இருந்தாலே அந்த உயிர்னால் அதை வந்து டாலி பண்ண முடியாது. அவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஓகேங்களா? என்ன ஆனால் அங்கே தான் நம்ம ஆன்மாக்கள் வந்து இருக்கணும். சரிங்களா? அப்போது அது வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு 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 கொடுமையான விஷயம் அது. ஓகேங்களா? என்ன இது வந்து நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்துட்டு ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1% தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு அவ்வளோதான் தெரியும். நம்ம இப்போ நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம என்ன தான் நம்ம வந்துட்டு புக்கில் நம்ம பார்த்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து முழுசாக வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அந்தளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் வந்து கிடையாது. அந்தளவுக்கு அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு புக்ஸும் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. ஓகேங்களா? என்ன அதனால் நம்ம அப்புறம் நான் இதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். புராணங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மனித பிறவி வந்துட்டு எந்தெந்த பாட்னால் எந்தெந்த பாகங்களால் வந்து மற்றவங்களை வந்துட்டு வந்து அதை வந்து துன்புறுத்துச்சோ என்ன அந்தந்த பாகங்கள் வந்துட்டு வெந்து போயிடும். சரிங்களா? அந்தந்த பாகங்கள் வந்துட்டு வெந்து போயிடும். யார் செய்வாங்க அந்த வேலையை? அங்கே இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? இந்த மாதிரியான துன்பங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு நடக்கும். என்ன அங்கே எதுவுமே இருக்காது, சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. அதுவே ரொம்ப வந்து டயர்டாக அப்படியே களைப்பாக இருக்கும். அந்த களைப்பாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது அங்கே. அதுக்கு பேர் தான் நரகம்ங்கிறது. ஓகேங்களா? என்ன அதனால் நம்ம இந்த இப்போ எடுத்த இந்த மனித பிறவியை நம்ம வீணாக்கவே கூடாது. ஓகேங்களா? என்ன இந்த மாதிரி செயல்பட்டால் நமக்கு பிறவி வந்து முடியுமோ அந்த மாதிரி செயல்படுங்க. புண்ணிய கர்மாக்கள் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கோங்க. புண்ணிய கர்மாக்கள் ஓகேங்களா? புண்ணிய கர்மாக்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நல்ல மனது வேணும், அவ்வளோதான். முடிஞ்சால் நம்ம வந்துட்டு நன்மை செய்யணும். வந்து ஒரு வந்து துன்பப்படவங்களுக்கு நம்ம வந்துட்டு நன்மை செய்யணும். இது நம்மளால் செய்ய முடியுமில்ல, இவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த இறை நம்பிக்கையை மட்டும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உயிர் ஆத்மா அதுதான் வந்து இறை. புரியுதுங்களா? அது வந்து அந்த இறையினுடைய வந்து அதுவும் அது வந்து பியூரிட்டியாக வந்துட்டு இருக்குன்னா அந்த கடவுள்கிட்ட போய் ஜாயின் ஆகிடும். அந்தளவுக்கு நம்ம அந்த சோடிய பியூரிட்டி நம்ம வந்து வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம இந்த மனித இப்போ இந்த பிறவி இந்த முடிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்துட்டு வந்து இது மட்டும்தான். ஓகேங்களா? நன்றி.